உள்ள பென்சில்வேனியா அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தை விஞ்ஞானிகளாக வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு புற்றுநோய்க்கு ஒரு புதிய வகையான ஒரு மருந்தை கண்டுபிடிச்சதாக சொல்லப்படுது. 3300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த எகிப்தை ஆட்சி ஆண்டு வந்த இந்த மன்னரான துட்டன் காமனின் இந்த தங்க கல்லறையை வந்து 1920ஆம் ஆண்டு கண்டெடுக்கப்பட்டது. இந்த கண்டெடுக்கப்பட்ட இந்த கல்லறையை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்ததில் இந்த அறிவியல் விஞ்ஞானிகளாம் வந்து அடுத்தடுத்து சில காலமாக அந்த மர்மமான முறையில் இறந்துருக்கிறாங்க. இவங்க எப்படி இறந்தாங்க, எதனால் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, கல்லறையை வந்து ஓபன் பண்ணதுனால இந்த சாபத்தினால இவங்க இறந்திருக்க கூடும் அப்படிங்கிற விஷயமா அந்த காலத்துல பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆயிரக்கணக்கான ஆண்டு காலமா வந்து இது மூடியே இருந்திருக்கு. திடீர்னு திறக்கப்பட்டதுனால அதுக்குள்ள இருந்த அந்த பூஞ்சைகள்லாம் வெளியே வந்ததுனால இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயினால பாதிக்கப்பட்டு இவங்க இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு உறுதியும் பண்றாங்க இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள். கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பூஞ்சைகளுக்கு ஆஸ்பர்கிலஸ் ஃபிளாவ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெயரும் வைக்கப்படுதுங்க. இப்படி இந்த மூலக்கூறுகளை லிப்பிட் அப்படிங்கிற ஒரு கொழுப்பு மூலக்கூறுகளாம் வந்து கலக்கும் போது இந்த இன்சுலின் மாதிரியான ஒரு புற்றுநோய்க்கு செலுத்தப்படும் இந்த மருந்துகளுக்கு இணையா இந்த மருந்து வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயத்த இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த மருந்து இந்த புற்றுநோய்க்கான ஒரு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இந்த அறிவியல் விஞ்ஞானிகளால் இந்த ஒரு நம்பிக்கையும் தெரிவிக்கப்படுதுங்க.